வெல்கம் டு சாய் எஸ்எஸ் கிரியேஷன். இன்றைக்கி நாம் வீட்டிலையே டிட்டர்ஜென்ட் பவுடர் எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் லிக்விட் டிட்டர்ஜென்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம், அது எப்படி அந்த ப்ரிப்பரேஷனில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாமும் நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ பார்ட் 1 போட்டிருக்கேன். பார்ட் 2ல் லிக்விட் டிட்டர்ஜென்ட் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். இப்போ இது வந்து பார்ட் 3. இது வந்து வாஷிங் பவுடர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த ஃபஸ்ட்டு வீடியோலையே இதுக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ், அது எங்கே கிடைக்கும், என்ன விலை எல்லாமே நான் அதில் கொடுத்துருக்கேன். அதோடைய லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். 3 கிலோ வாஷிங் பவுடர் பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்றேன். நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஒவ்வொன்றும் எவ்வளவு போடுறேன்றதும் நான் வந்து ஸ்க்ரீனில் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஜீ சால்ட் 400 கிராம் எடுத்துக்கலாம். இதை அக்யூரேட்டாக மெஷர் பண்ணிக்கணும். கண்டெய்னரோட வெயிட்டோடு சேர்த்து 409 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போது வாஷிங் சோடா 1200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது 1 kg பேக்கெட். அதை போட்டுட்டு அது கூட ஒரு 200 கிராம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இதை ஒரு டப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் சோடா 800 கிராம்ஸ் இப்போது ஆட் பண்ணுறேன். டிஎஸ்பி 200 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு டப்பில் போட்டு 1 by 1 போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டெய்னரோட வெயிட்டோடு சேர்த்து ஒரு 9 கிராம் எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பொருளையும் நல்லா கலந்துக்கலாம். இது எல்லாமே பவுடராக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு உடன் ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 500 கிராம்ஸ்க்கு ஃப்ரீ ஃப்ளோ சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். டினோபால் 40லேருந்து 50 கிராம்ஸ் வரைக்கும் போட்டுக்கலாம். இது பிரைட்னஸ்க்காக ஆட் பண்ணுறோம். ஆசிட் ஸ்லரி 400 ml இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். இது முன்னாடி ஆட் பண்ணது எல்லாமே பவுடர் ஃபார்மில் இருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ணுறது லிக்விட் ஃபார்மில் இருக்கும். அதனால் இது நல்லா கலக்கிறப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாவு வந்து ஒரு பேட்டர் மாதிரி இருக்கும். நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு கூழ் மாதிரி ஃபார்மில் இருக்கும். என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. நம்ம இதை மிக்ஸ் பண்ண இது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி உங்களுக்கு பவுடர் ஃபார்மில் திருப்பி வந்துடும். நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம மைசூர் பாக்கெலாம் கலக்கிறப்போ எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபார்மில் வந்துடும் இது. அப்போ நம்ம கலக்க அது பவுடர் ஆகிடும். இப்போது SLES 100 ml ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆசிட் ஸ்லரி ஊற்றின அதே கண்டெய்னரில் இது போட்டதுனால கொஞ்சம் கலர் கருப்பாக இருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இந்த SLES ஒரு ஒயிட் ஜெல் மாதிரி இருக்கும். இதுதான் நம்மளுடைய பவுடருக்கு நல்ல ஒரு ஃபோமிங் எஃபெக்ட் கிடைக்கும். நல்ல நுரை இருக்கணும் இல்லையா பவுடரில், அந்த நுரை வளம் வந்து இந்த SLES போட்டால் தான் கிடைக்கும். இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆசிட் ஸ்லரி போட்டப்போ ஒரு மாதிரி கூழ் மாதிரி இருந்தது. நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பவுடர் ஃபார்முக்கு வந்தது. இப்போ நம்ம SLES போட்டிருக்கோம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாஷிங் பவுடருக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கறதுக்காக ஒரு சென்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம். அது வந்து 2 மூடி சென்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பாட்டிலோடைய மூடியால் 2 மூடி அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 ml கிட்ட வரும். அவ்வளோதான். உங்களுக்கு வாசனை இன்னும் நிறையா வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது கலர் கிரானுவல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து 100 கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னு சொன்னால் சும்மா கொஞ்சம் அந்த பவுடர் வந்து அட்ராக்டிவ் கலரில் இருக்கிறதுக்காக. நீங்கள் ஒரே கலர் கிரானுவல் கூட ஆட் பண்ணலாம். மிக்சட் கலர் கிரானுவல்ஸ் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து சேல் பண்ணுறதா இருந்தால் இது போடுங்க. உங்களோட ஓன் யூஸுக்குனா இதை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். கையில் ஒரு க்ளவுஸ் போட்டுட்டு எல்லா பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட்டிலாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டு ஃபுல்லாக தரோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ண தான் இதோடைய பவுடருடைய எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இது கட்டிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு மிஷினில் போடுறப்போ அதை போய் ஒட்டிக்கும்.
அதனால் நீங்கள் நல்லா கலந்துட்டு நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு கலந்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பக்கெட் வாஷ், மிஷின் வாஷ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய பவுடர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கடையில் வாங்குகிற அந்த குவாலிட்டியில் இருக்குது பாருங்கள். கலர் கிரானுல்ஸ்லாம் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அப்புறம் பவுடரும் நல்லா ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகுது. இதுக்கு தான் நம்ம ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம். 3 கிலோ வாஷிங் பவுடர் பண்ணுறதுக்கான கெமிக்கல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணினோம். ஆனால் நமக்கு ப்ராசஸ் ஆகி வந்த என் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 3.5 கிலோ கிடச்சிது. கட்டி இல்லாத சூப்பரான ஒரு குவாலிட்டியான வாஷிங் பவுடர் நம்மளே வீட்டில் தயார் பண்ண முடியும். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேசிக்காக ஒரு 4-5 கெமிக்கல்ஸ் வச்சுருந்தோன்னா நம்ம வாஷிங் லிக்விட், வாஷிங் பவுடர், டிஷ் வாஷிங் லிக்விட் இது எல்லாமே பண்ணலாம். அடுத்த வீடியோ என்னோடது டிஷ் வாஷிங் லிக்விட் பண்ணுற வீடியோ போடுறேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டோட்டலாக எனக்கு 3.5 kg கிட்ட வாஷிங் பவுடர் கிடச்சிது. அதுதான் நான் இப்போ டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வேணும்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சேல் பண்ணலாம், இல்லை உங்களோட வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.